கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கூடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய கிருபை நம்மளை விட்டு என்னைக்குமே விலகாமல் இருக்கிறது. அவருடைய கிருபை நம்மளை விட்டு விலகாமல் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம். உயிரோடு கூட வைத்திருக்கிறது அவருடைய கிருபை மாத்திரமே. அவருடைய கிருபைக்கு, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லாமல் இருக்கிறது. அவர் நம்மையில் வைத்திருக்கிற அந்த மகா பெரிய கிருபை, அது மகா பெரியதாக இருக்கிறது. அந்த கிருபை நம்மளை விட்டு விலகாமலும் நம்மளை கைவிடாமலுமா இருக்கிறது. அது எப்படியாப்பட்ட கிருபையாக இருக்கிறது? அதனுடைய வசனத்தினுடைய மேலே இருக்கிற காரியத்தை பார்ப்போமானால், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம், ஆனால் கர்த்தர் சொல்கிற காரியம் என்ன அப்படின்னா, என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். என்ன வேணா மாறலாம். ஒருவேளை மனுஷங்க, நம்ம நம்பி இருக்கிற மனுஷங்க மாறலாம், நம்ம சுற்றி இருக்கிற உறவுகள் மாறலாம், நம்ம நம்பி இருக்கிற நண்பர்கள் மாறலாம். எல்லாம் மாறி போகும் ஒரு நாள், எல்லாம் ஒரு நாள் மறந்து போகும். ஆனால் மாறாதவரோ, நம்மளை மறக்காதவரோ, அவர் நம்மையில் கிருபை உள்ளவராக இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, வேதத்தில் பார்க்கிறோம், நோவாவினுடைய நாட்களில் எல்லாம் பயங்கரமான அக்கிரமம் நிறைந்த ஜனங்களாக இருந்தாங்க, பாவம் செய்கிற ஜனங்களாக இருந்தாங்க. ஏன் இந்த மனுஷங்களை படைச்சோம் அப்படின்றதுக்கு தெய்வம் மனஸ்தாபப்படுகிற அளவுக்கு மனுஷர்களுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினதாக இருந்தது. அவங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் தோற்றமில்லா நித்தமும் பொல்லாததாக இருந்ததை கண்டு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலிருந்து கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலிருந்து கிருபை கிடைத்தது. அந்த கிருபை நோவாவை விட்டு விலகாமல் இருந்தது. அதனால தான் பேரழிவு வந்த நேரத்திலும் அங்கிருந்து எல்லா அக்கிரமம் செய்த, பாவம் செய்த கர்த்தர் மனஸ்தாபப்படுகிற அளவுக்கு ஜனங்கள் செய்த அக்கிரமத்து நிமித்தமாய் எல்லாம் அழிந்து போனாங்க. ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலிருந்து கிருபை கிடைத்தது. அந்த கிருபை அவங்கள விட்டு விலகாமல் இருந்தது. நோவாவின் நிமித்தமாய் அவனுடைய குடும்பத்தில் இருந்தவங்க பிள்ளைகளும் அவர்களுடைய மனைவிகளும், நோவாவின் மனைவியும் 8 பேருக்கும் நோவாவுக்கு கிடைத்த கிருபையின் நிமித்தமாய் அந்த குடும்பமே பாதுகாக்கப்பட்டது. என் அன்பு சகோதரனே, சகோதரியா, ஒருவேளை நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள், நம்ம சுற்றி பார்க்குற காரியங்கள் உலகத்துக்குரியதாக இருக்கலாம், உலகத்துக்குரியவங்களாக இருக்கலாம். ஆனால் உலகத்திற்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. தேவன் நம்மளை ஒரு நோக்கத்திற்காய் அழைத்திருக்கிறார், ஒரு திட்டத்திற்காய், ஒரு தீர்மானத்திற்காய், ஒரு தரிசனத்திற்காய் நம்மளை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை அறிந்தவங்களாய், தேவன் நம்மையில் வைத்திருக்கிற அந்த கிருபையை உணர்ந்தவர்களாய், உணர்வுள்ள ஜனமாய், அன்னைக்கு எப்படி நோவா வாழ்ந்த ஜனங்களின் மத்தியில் உண்மையும் உத்தமமாக இருந்தாரோ, நீதிமானாக இருந்தாரோ, தேவனோடு கூட சஞ்சரிக்கிற மனுஷனாக இருந்தாரோ, அதே போல் நீங்களும் நானும் சுற்றி இருக்கிற மனுஷங்களை பார்க்காதபடிக்கு, சூழ்நிலைகளை பார்க்காதபடிக்கு நீதிமானாய், உத்தமனாய் தேவனோடு கூட சஞ்சரிக்கும் பொழுது எப்படி நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலிருந்து கிருபை கிடைத்து, நோவாவுக்கு கிடைத்த கிருபையின் நிமித்தமாய் நோவாவின் குடும்பம் பாதுகாக்கப்பட்டதோ, அதே போல் நம்மளுடைய குடும்பத்தையும் கர்த்தர் அவருடைய கிருபையின் நிமித்தமாய் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். இதுவரை நடத்தின எபினேசர், இதுவரைக்கும் நமக்கு உதவி செய்த எபினேசர், இதுவரைக்கும் நம்மேல் கிருபையாய் இருந்த கர்த்தர் இனிமேலும் அவர் கிருபையாய் இருக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபை ஒரு நாள் விலகாது, அவருடைய கிருபை ஒரு நாளும் மாறாது. நம்மளும் தேவனுடைய சமூகத்தில் நீதிமானாய், உத்தமனாய், அவரோடு கூட எப்பொழுதும் சஞ்சரிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய கண்களிலிருந்து கிருபை கிடைக்கிறதா இருக்கும். இது வரைக்குமே கிருபை கிடைச்சிருக்கு. அவருடைய கிருபை இருக்கிறதுனால தான் நம்ம இருக்கிறோம். இன்னும் அந்த கிருபை உங்களையும் என்னையும் தொடரச் செய்வார். ஆமென்.